சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை யமனுக்கு அரோகரா. இன்னைக்கு 17/5/2026 இன்றைய தினம் அன்னதானம். சாதனா டாக்டர் ஆஃப் செல்வராஜ். சாதனா அவங்களுக்கு பிறந்த நாள். சாதனா டாக்டர் ஆஃப் செல்வராஜ் அவங்களுக்கு பிறந்த நாள். அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு 120 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. சாதனா அவங்களுக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே சாதனா, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உங்க குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்றவர்களுக்காக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. சாதனா அவங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் அவங்க குடும்பத்தினருக்கு எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனோட பரிபூர்ண அருளும் ஆசியும் அவங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க. நமச்சிவாய நமக்கு. சாப்பிடுங்க ஐயா. சாப்பாடு வீண் பண்ணாம சாப்பிடுங்க. நமச்சிவாய நமக்கு. சாப்பாடு வீண் பண்ண. ஓம் நமச்சிவாய. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, எம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய சிவனே அண்ணாமலையானே, ஜோதி வடிவில் நின்று சிவனே. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 17/5/2026 இன்றைய தினம் மீரா ராஜேந்திரன். மீரா ராஜேந்திரன் அவங்க சார்பாக 100 நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. மீரா ராஜேந்திரன் அவங்களுக்கு மிக்க நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். மீரா ராஜேந்திரன் அவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மீரா ராஜேந்திரன் மற்றும் அவங்க குடும்பத்தார் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழணும்னு வேண்டிக்கிறோம். மீரா ராஜேந்திரன் அவங்களுக்கு மிக்க நன்றிகள் மற்றும் நன்றி கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்றவர்களுக்காக அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மீரா ராஜேந்திரன் அவங்க குடும்பத்தாருக்கு எங்களுடைய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனோட பேரொருள் பரிபூர்ணமா அவங்களுக்கு இருக்கும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமக. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள், வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு 17/5/2026 இன்றைய தினம் அன்னதானம். திரு மனோஜ்குமார், திரு முரளி நடராஜன்,
திரு அருள் பிரசாத் இவங்க சார்பாகவும் மற்றும் கமலா அம்மா அவங்க சார்பாகவும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. திரு மனோஜ்குமார், முரளி நடராஜன், அருள் பிரசாத் மற்றும் கமலா அம்மா இவங்க சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால இவங்க குடும்பத்தார் நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த செல்வத்துடனும் சகல ஐஸ்வர்யங்களோடு வாழணும்னு வேண்டிக்கிறோம். உண்ணாமலையம்மன் அருளால இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்றவர்களுக்காக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. திரு மனோஜ்குமார், முரளி நடராஜன், அருள் பிரசாத் மற்றும் கமலா அம்மா இவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. இவங்க குடும்பத்தாருக்கு எங்களுடைய தலைவணங்கிய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். உண்ணாமலை நல்லால இவங்க குடும்பத்தார் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய நமக. இருளை அகற்றி அருளை தந்தவனே, ஹர ஹர மகாதேவா, ஓம் நமச்சிவாய. பார்க்கடலை கடைந்த போது பாய்ந்து வந்த விஷத்தை கண்டத்தில் நிறுத்தி உயிர்களுக்கு கருணை செய்ததனால் நிலகண்டனானவனே, நீரை தலையில் சுமந்தவனே, சிவபெருமானே, அறியாமை கொண்ட வேட்டுவன் அருளறியாமல் பூஜை செய்தான். வில்வ இலைகள் விழுந்த போதும் விண்ணகம் கதவு திறந்ததே. முழு இலை கூட உண்மையனில் ஒரு நாமமே போதுமே. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் ஒரு வாழ்வே மாறுமே. நான்கு காலம் தீபம் ஏற்றி நமச்சி சாப்பிடு ஆண்டாரு நல்லதா இருக்குன்ற. நீ ஒரு பாஷையில் பேசுற, நான் ஒரு பாஷையில் பேசுறேன். இன்னைக்கு மீரா ராஜேந்திரன் அவங்க சார்பாக மீரா ராஜேந்திரன் அவங்க சார்பாக 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மீரா ராஜேந்திரன் அவங்க நல்லா இருக்கணும், மீரா அவங்க நல்லா இருக்கணும் வேண்டிக்கங்க. ஓம் நமச்சி ஓம் நமச்சி ஓம் நமச்சி. சாமி இன்னைக்கு சாதனா அவங்களுடைய பிறந்தநாள். சாதனா அவங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவங்க நல்லா இருக்கணும் வேண்டி இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. சாதனா அவங்களுக்கு பிறந்தநாள், அவங்க நல்லா இருக்கணும் வேண்டிக்கங்க. தாத்தா இன்னைக்கு சாதனா அவங்க பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. சாதனா அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. சாதனாக்காக இன்னைக்கு வேண்டி அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க பிறந்தநாள். சாதனா அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. ஈஸ்வரின் கருணையினால் சாதனா அவர்கள் குடும்பத்தினர் உடல் நலம், நீளாயுள், நிறைச்செல்வம், உயிர் புகழ், மெய் ஞானம் இவற்றில் மென்மேலு உயர்ந்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இலை எடுங்கம்மா, கொஞ்சம் இலை எடுங்க. போயிட்டோம். நமச்சிவாய சாமி. இன்னைக்கு கமலா அம்மா கொடுத்துருக்காங்க. மனோஜ்குமார், முரளி நடராஜன், அருண் பிரசாத் இவங்க குடும்பத்தின் சார்பாக இவங்க எல்லாரும் சார்பாகவும் இன்னைக்கு கமலா அம்மா கொடுத்துருக்காங்க. இவங்க குடும்பத்தினர் அனைவரும் நல்லா இருக்கணும். மனோஜ்குமார், முரளி நடராஜன், அருண் பிரசாத் மற்றும் கமலா அம்மா. மனோஜ்குமார், முரளி நடராஜன், அருண் பிரசாத் மற்றும் கமலா அம்மா கொடுத்துருக்காங்க. அவர்கள் குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உண்ணாமலை ஓம் நமச்சிவாய.
ஓம் நமச்சி ஓம் நமச்சி ஓம் நமச்சி ஓம் நமச்சிவாய் நமக. சாமி, இன்னைக்கு வந்து மீரா ராஜேந்திரன் அவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மீரா ராஜேந்திரன் அவங்க குடும்பத்தின் சார்பாக கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும், பல்லாண்டு காலம் நீடுடி வாழணும் வேண்டிக்குங்க. மீரா ராஜேந்திரன். விநாயகரை முன்னிறுத்தி அண்ணாமலையாரும் சரி, உண்ணாமலை அம்மாவும் சரி, திருவேலப்பாளையத்து சாதுக்கனும் சரி, திருவண்ணாமலையில் ஆள் போல் அரசு போல் வளர்ந்து குடும்பத்தில் நோய் நொடி எல்லாம் தீர்காயுசம் நல்லா இருக்கும். வாழ்வார் சுத்தமாக நம்ம இதுகளும் நல்லா இருக்கும். இருளை அகற்றி அருளை தந்தவனே. ஹர ஹர மகாதேவா, ஓம் நமச்சிவாயா. பார்க்கடலை கடைந்த போது பாய்ந்து வந்த விஷத்தை கண்டத்தில் நிறுத்தி உயிர்களுக்கு கருணை செய். உட்கார் உட்கார். பசி என்ன பண்ணுறது, பசி எல்லாருக்கும். என்ன சாமி? சாமியார் கூட்டம் வந்து இப்போ வெளியில் உள்ள கூட்டம் எல்லாம் பசிக்கு வருதுன்னு பாவம் வசிக்கிறாங்க. எல்லாம் எல்லாம் ஏழை பழைய குடு சொல்லி. இருந்தால் போதும். ஆமாம் ஆமாம் ஆமாம். வருமானம் கம்மியாக இருந்து அதுதான் ரொம்ப சிரமமா இருக்கு. என்ன பண்றது, அன்னதானம் இல்லாத அன்னைக்கெல்லாம் ரொம்ப சிரமமாயிடுது. இவங்கெல்லாம் இல்ல திரும்பி போங்க, 200 பேருக்கு தான் இருக்குது திரும்பி போங்கன்னு சொல்றது ரொம்ப கஷ்டமாகுது. எல்லாம் வந்துடுறாங்க. நேரங்களை ஒடிச்சு பேச வேண்டிய கட்டம். வேற வழி இல்லை சாமி. இப்போ 200 பேருக்கு அன்னதானம், இன்னைக்கு 300 பேருக்கு அன்னதானம், 3 பேர் பிரிச்சு கொடுத்துறாங்க. 320 பேர், 200 பேர் அன்னதானம் போது நான் எத்தனை பேர் கொடுக்க முடியும்? இருக்கிறதுல இந்த குழம்பு கூட்டு இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால கூட்டம் வராங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்றதால தான் வராங்க. இருளை அகற்றி அருளை தந்தவனே. ஹர ஹர மகாதேவா, ஓம் நமச்சிவாயா. பார்க்கடலை கடைந்த போது பாய்ந்து வந்த விஷத்தை கண்டத்தில் நிறுத்தி உயிர்களுக்கு கருணை செய்ததனால் நிலகண்டனானவனே, நீரை தலையில் சுமந்தவனே, சிவபெருமானே. அறியாமை கொண்ட வேட்டுவன் அருளறியாமல் பூஜை செய்தான். வில்வ இலைகள் விழுந்த போதும் விண்ணகம் கதவு திறந்ததே. ஒரு இலை கூட உண்மையனில் ஒரு நாமமே போதுமே. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் ஒரு வாழ்வே மாறுமே. 4 காலம் தீபம் ஏற்றி நமச்சிவாயம் மோதுவோம். நள்ளிரல் விரோயம் திறந்தேனா வந்தியரை பாடுவோம். உபவாசம் உடல் சுட்ட
சொல்லுமா, இலையை எடுக்க சொல்லுமா, இலை எடுக்க சொல்லுங்க. மோரா கொடுக்க சொல்றடி. ஓம் நமச்சிவாயா. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, எம்மனுக்கு முடியும் இல்லை விஷ்ணுவுக்கு Shiva, Arunachal Shiva,